Good morning, dear students. Today we are going to learn the supplementary reading When Instincts Walk, written by Anna Sale. Turn to page number 143. The title of the supplementary reading is When Instincts Walks, written by Anna Sewell. Anna Sewell was an English writer of children's classic Black Beauty. Although it has to come to be treated as a children's book, it was originally meant for those who took care for horses. She talks about kindness, sympathy, and understanding in the treatment of the horses. வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம் படிக்க போகிற கதையின் தலைப்பு வென் இன்ஸ்டிங்க்ஸ் ஒர்க்ஸ். ஆனா சேவல் அப்படிங்கிறவங்க எழுதுன வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ். இன்ஸ்டிங்க்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட்? இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது இந்த ஃபீல், இந்த இன்னர் ஃபீல், நம்ம உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் கால்டு இன்ஸ்டிங்க்ட். சரியா? அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். த ரைட்டர் ஆனா சேவல் அப்படின்னு இருக்காங்கல்ல, வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கிளாசிக் பிளாக் பியூட்டி. பிளாக் பியூட்டி அப்படிங்கிற ஒரு கதையை எழுதியிருக்காங்க. அது வந்து எப்படி அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான கதைகள், சிறுவர்களுக்கு ஏற்றையான குழந்தைகள். Although it has to come to be treated as a children's book, it was originally meant for those who took care of horses. அந்த கதை வந்து பார்ப்பதற்கு சிறு குழந்தைகளுக்குள்ள கதை மாதிரி இருந்தாலும் அது உண்மையிலே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குதிரைகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்குள்ளது. அந்த கதைகள் வந்து யாருக்கு அப்படின்னா, அந்த குதிரைகளை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குள்ள கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. She talks about kindness, sympathy and understanding in the treatment of horses. அவங்க இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, கைண்ட்னஸ் இருக்கும், சிம்பதி இரக்கம், அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அன்பு, இரக்கம் மற்றும் புரிந்து கொள்ளுதல் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்சஸ். சரி, கைண்ட்னஸ் அப்படிங்கிறது அன்பு, சிம்பதி அப்படிங்கிறது இரக்கம், அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல். வீட்டில் வளர்க்குற பெட்டு, நம்ம ஐட்டம் பெட்ஸ்லாம் பார்த்தோம், போயம்கிட்ட பார்த்தோம், நம்ம டாக் பற்றி பார்த்தோம்னா ரைட். Here also the writer Anna Sewell deals with the horses. Okay, let's go to the story. One morning in the autumn, my master had to go on a long journey. John harnessed me to the new cart. I liked to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. One morning in the autumn season, ஒரு நாள் காலை பொழுதுல, my master had to go on a long journey. என்னோட மாஸ்டர், நான் who is talking, the horse is talking. சரி, என்னோட மாஸ்டர் அப்படின்னு இந்த ஹார்ஸ் சொல்லுது. My master had to go on a long journey. ரொம்ப நீண்ட பயணத்துக்கு போக வேண்டும் சொல்லி விரும்புகிறார். John honest me to the new god. ஜான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இப்போ 3 கேரக்டர் வருது. ஹார்ஸ் வந்து தன்னை பற்றி சொல்லிட்டு இருக்கு, அது தன்னோட மாஸ்டர் வந்து ஒரு நீண்ட பயணம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அண்ட் another கேரக்டர் இஸ் ஜான். சரியா? ஜான் ஆனஸ்ட் மீ டு த நியூ கார்ட். ஜான் ஆனஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த குதிரையை வந்து அந்த வண்டி இழுக்கும்ல, அதில் கெட்டுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லலாம் அந்த மாட்டு வண்டி பார்த்துப்போம். மாட்டு வண்டி மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பு வச்சு கெட்டி விடுவாங்க அந்த வண்டி இழுத்துட்டு போகிறக்காக. லைக் தட் ஹியர் ஆல்சோ ஆனஸ்ட்னா புரியுதுல, அந்த வண்டியை எடுத்து அந்த குதிரையோட கழுத்து பகுதியில் மாற்று இருப்பது தான் ஆனஸ்ட். I like to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வண்டி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெரி லைட் அண்ட் ஹை வீல்ஸ் ரோல்ட் அலாங் ஸோ ஸ்மூத்லி. ஏன் அப்படின்னா அந்த வீல்ஸ் வந்து நல்ல பெரிய வீல்ஸாக இருக்குது, அது ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு எந்த கஷ்டமும் தெரியலை அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா the horse. It was about to rain. The weather was very windy and dry leaves blew across the road. Master, John and I went along merrily till we came to the toll gate. At the entrance to the low wooden bridge, the river banks were fairly high, so the bridge, instead of rising in the arc over the river, went across just level. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge.
There were good sturdy rails on both sides, so people were not afraid. It was about to rain. இந்த காலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மழை பெய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. The weather was very windy. காற்று வேகமாக வானிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா காற்று வேகமாக அடிக்கிறது. And dry leaves blew across the road. மழை வர முன்னாடி காற்று அடிக்கும்போது இந்த மரத்தில் இருக்க காஞ்ச இலைகள்லாம் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போகுது. Master John and I went along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னா மாஸ்டர் வராரு, ஜான் அண்ட் ஐ, நான் அப்படிங்கிறது வந்து குதிரை. வெண்ட் அலாங் மெரி, நாங்கள் எப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். வி கேம் டு த டோல் கேட். டோல் கேட் அப்படிங்கிறது தெரியும், இந்த நுழைவு கட்டணம் கிட்ட இடம் இருக்குல்ல, ரைட். எங்கே அப்படின்னா த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் டு த லோ உட்டன் பிரிட்ஜ். ஒரு லோ உட்டன் பிரிட்ஜ், உட்டன் பிரிட்ஜ் மரத்திலான பிரிட்ஜ் இருக்குது. லோ உட்டன் பிரிட்ஜ் அப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியான ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு உட்டன் பிரிட்ஜ். The river banks were fairly high, so the bridge, instead of rising the arc over the river, went across just level. ஏற்கனவே இது வந்து மழை காலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். The river banks were fairly high, so the bridge. river banks, அந்த ஆற்றுப்படுகை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வருகிறது. Instead of rising the arc over the river, went across just level. அந்த பாலத்துக்கடிலலாம் ஆர்க் லெவலில் இருக்கும்ல, அது வழியாக தண்ணி போக அது காணாமல் சைட்லலாம் அக்ராஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. ஆற்றின் நடுப்பகுதி, பிரிட்ஜின் நடுப்பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னா, இஃப் த ரிவர் வாஸ் ஃபுல், இந்த ரிவர் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால the water would be nearly up to the foot of the bridge. நம்ம நடந்து போனால் கூட அந்த ஆற்று தண்ணி நம்ம காலில் படுற அளவுக்கு தண்ணீர் என்ன பண்ணுகிறது, அந்த பிரிட்ஜை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. There were good sturdy rails on both sides, so people were not afraid. அந்த பாலத்தோட ரெண்டு பக்கமும் ஸ்டர்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராங், ரொம்ப பலமான, ரெயில்ஸ் அப்படிங்கிறது நடப்பாதை. நம்ம ஆற்றுங்கிற பிரிட்ஜிலலாம் ஓரமாக வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், நடந்து செல்றதுக்காக. தட் இஸ் கால்ட் ரெயில்ஸ். அண்ட் போத் சைட் ரெண்டு பக்கமும் இருக்கிறனால மக்கள் வந்து பயம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆற்றை கடந்து போயிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. The man at the toll gate said that the river was rising fast. He feared it would be a bad night. Many of the fields were already under water. In one low part of the road, the water was halfway up to my knees. But the cart was so good and master drove gently, so it did not matter. The man at the toll gate said that the river was rising fast. அந்த டோல்கேட் பார்த்தோம்னா அந்த என்ட்ரன்ஸில் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, உட்டன் பிரிட்ஜ், அந்த என்ட்ரன்ஸில் இருக்க டோல்கேட்டில் இருக்க மேன் சொல்கிறான் தட் த ரிவர் வாஸ் ரைசிங் ஃபாஸ்ட். இந்த ஆற்றில் வந்து நீர் பெருகி கொண்டே அதிகமாக வேகமாக பெருகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேற்று விட நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மணிமுத்தாறு அணையிலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாவனசம் மற்றும் மணிமுத்தாறு அணையிலேருந்து டேமில் இருக்க வாட்டர் வந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டதுனால நம்மளுடைய ஆற்றுக்கரை தாமிரபரணியில் கூட வெள்ளம் வருவதற்கு அபாயம் இருக்குது. அதனால் கரையில் வந்து பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏன் அப்படின்னா அதில் தண்ணி திறந்தாச்சுன்னா என்ன பண்ணும், இங்கே வேகமாக தண்ணீர் மட்டம் உயரும். லைக் தட் ஹியர் ஆல்சோ த ரிவர் வாஸ் லைக் த சேம் கண்டிஷன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணீர் வந்து வேகமாக உயர்ந்து கொண்டே வருகிறது. He feared it would be a bad night. இன்னைக்கு இரவு எனக்கு ஒரு பேட் நைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, கெட்ட இரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி த மேன் ஆஃப் த டோல்கேட் சொல்கிறாப்புல. மேன் ஆஃப் த ஃபீல்ட் மெனி ஆஃப் த ஃபீல்ட்ஸ் வேர் ஆல்ரெடி அண்டர் வாட்டர். மெனி ஆஃப் த ஃபீல்ட்ஸ் வேர் ஆல்ரெடி அண்டர் வாட்டர். ஏற்கனவே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணீர் நிறையா வந்ததுனால பயிர்கள்லாம் நீர்க்கடியில் என்ன பண்ணி விட்டது, மூழ்கி விட்டது. பயிர்கள் மூழ்கிட்டா என்ன ஆகிடும், அந்த தண்ணி வடியாமதுனால அது அழுகி விடும், அதனால் நஷ்டம் ஏற்படும். பயிர்கள் எல்லாமே அழிகிறதுனால அது ஒரு நஷ்டமாக மாறிவிடும். இன் ஒன் லோ பார்ட் ஆஃப் த ரோடு த வாட்டர் வாஸ் halfway up to my knees. ஒரு பள்ளமான பகுதியில் போகும்போது அந்த தண்ணீர் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, halfway up to my knees, என்னுடைய முழங்காலுக்கு பாதி அளவு தண்ணீர் இருந்தது. பட் த காட் வாஸ் ஸோ குட் அண்ட் மாஸ்டர் drove gently, so it did not matter. ஆனால் இந்த காட், இந்த வெஹிக்கிள், இந்த வண்டி, அவங்க ட்ராவல் பண்ணுற வண்டி இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் காட், வாஸ் ஸோ குட், அது நல்லா இருக்குது. அண்ட் மாஸ்டர் ட்ரோவ் ஜென்ட்லி, மாஸ்டரும் ரொம்ப டீசெண்டாக ட்ரைவ் பண்ணுறாப்புல.
ஸோ இட் டிட் நாட் மேட்டர். அதனால் இது ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் அதை தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு த ஹார்ஸ் ரிட்டர்ன் டு அஸ். நெக்ஸ்ட் பேஜ். When we got into the town, I had a good wait. Master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. By then, the wind was much stronger, and I heard Master say to John that he had never been out in such a bad storm. We went through a wood where great branches were swaying about like twigs, and the wind made a terrible rushing sound. இவங்க மெதுவாக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஊர்லேருந்து இப்போ வி காட் இன் டு த டவுன், அவங்க என்ன பண்ணுறாங்க, டவுனுக்குள்ளே வந்துடுறாங்க. ஐ ஹேட் எ குட் வெயிட். அந்த டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல வெயிட் அப்படிங்கிற எனக்கு நல்ல ரெஸ்ட் கிடைச்சது. ரொம்ப நேரமாக நான் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கேன். ஏன், மாஸ்டர்ஸ் பிஸ்னஸ் கெப்ட் ஹிம் ஃபார் எ லாங் டைம். மாஸ்டர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒர்க்காக வந்தார். அந்த பிஸ்னஸ் ஒர்க் வந்து முடியலை, அதனால் அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ வி குட் நாட் ஸ்டார்ட் ஃபார் ஹோம் டில் லேட் இன் த ஆஃப்டர்நூன். மதியம் தாண்டி லேட் ஆஃப்டர்நூன் ஆகிட்டு, ஆனால் நாங்கள் இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை, லேட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு நல்ல ரெஸ்ட் கிடச்சிருக்கு. பை தென் த விண்ட் வாஸ் மச் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஐ ஹியர்ட் மாஸ்டர் சே டு ஜான் that he had never been out in such a bad storm. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, the wind was much stronger, காற்று வந்து மிகவும் பலமாக வீசுகிறது. and I heard, நான் கேட்கிறேன், மாஸ்டர் சே, மாஸ்டர் வந்து ஜான்கிட்ட சொல்கிறாங்க, அதை நான் கேட்கிறேன். he had never been out in such a bad storm. நம்ம இந்த காற்று வந்து ரொம்ப வேகமாக பலமாக வீசினாலும் இந்த காற்றில் நம்ம என்ன பண்ணலாம், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. we went through a wood where great branches were swaying about like twigs, and the wind made a terrible rushing sound. we went, இப்போ அவங்க ட்ராவல் பண்ணி எதுக்குள்ளே போயிட்டுருக்காங்கன்னா, wood, ஒரு காட்டு பகுதிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. wood அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். wood அப்படிங்கிறது மரக்கட்டை மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ மீன்ஸ் இன் த ஃபாரஸ்ட், ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறாங்க. where great branches, அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கிற கிரேட் பிரான்ச்சஸ், பெரிய பெரிய கிளைகள் எல்லாம் were swaying about like twigs. அது எல்லாமே இந்த காற்று அடிக்கல, அந்த பெரிய பெரிய கிளைகள் எல்லாமே சிறு சிறு கிளைகள் மாதிரி ஆடுகிறது. ஸ்வேயிங் அப்படிங்கிறது அசைக்கிறது. அபவுட் லைக் ட்விக்ஸ் அப்படிங்கிறது சிறு கிளை, கை வச்சல ஒடிச்சுனா அந்த மாதிரி கிளைகள் தான் ட்விக்ஸ் அப்படிங்கும். அண்ட் த விண்ட் மேக் அ டெரிபிள் ரஷிங் சவுண்ட். அந்த காற்று என்ன பண்ணுகிறது, ரஷிங் சவுண்ட், டெரிபிளாக ஒரு ரஷிங் சவுண்ட் வந்து குடிக்கிறது. I wish we were out of this wood, said my master. I wish we were out of this wood. நம்ம சீக்கிரமாக இந்த காட்டிலேருந்து வெளியே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காட்டில் இப்போ சரியில்லை, காற்று வேகமாக அடிக்கிறது, மரங்கள்லாம் வேகமாக ஆடுகிறது, அதனால் நம்ம சீக்கிரத்தில் என்ன பண்ணணும், இந்த காற்றை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. எஸ் சார், replied John. I hope no branches fall down on us. The words were hardly out of his mouth where there was a groan and a splitting sound. Then a oak tree that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. ஜான் வந்து ரிப்ளை பண்ணுறப்ப, எஸ் சார், ஆமாம், நம்ம சீக்கிரமாக இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு எஸ் சார். I have no branches fall down on us. நான் நம்புகிறேன், no branches fall down on us, நம்ம மேலே எந்த பிரான்ச்சஸுமே விழாது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாயை மூடலை. the words were hardly out of his mouth, சொல்லி அந்த வாயை மூடலை. where there was a groan and a splitting sound. அவர் அந்த வார்த்தை சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள ஒரு பெரிய சத்தம். groan அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தம், டீப் சவுண்ட், glossary meaning டீப் சவுண்ட். அண்ட் எ ஸ்ப்ளிட்டிங் சவுண்ட், ஸ்ப்ளிட்டிங்னா சிதற மாதிரி ஒரு சவுண்ட், ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது பிரித்தல், சிதறுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தம், மிக பயங்கரமான ஒரு சத்தம். தென் அ ஓக் ட்ரீ that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓக் ட்ரீ, ஓக் அப்படின்னு ஒரு வகையான மரம் வந்து நம்மளுக்கு that had been torn up by the roots, இந்த ரூட்ஸ் எல்லாம் பிடிங்கி எரியப்பட்டு
crashing down and fell right across the road in front of us. எங்களுக்கு நேர் முன்னாடியாக அந்த ரோட்டை குறுக்க வழியை மறைத்து கொண்டு விழுகிறது. I will never say I was not frightened of, for I was. I stopped still trembling. Of course, I did not turn around or run away. I was not brought up like that. John jumped out and in a moment was standing by my head. He held my bridle and calmed my nerves. I will never say, நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், I was not frightened of. I was not frightened. நான் பயப்படலைன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். For I was, ஏன்னா நான் பயந்துட்டேன், மிகவும் பயந்து விட்டேன். I stopped still trembling. நான் நின்று விட்டேன். எனது உடலெல்லாம் ட்ரம்பிளிங் அப்படிங்கிறது நடுக்கம். சரி, என் உடம்புலாம் இந்த பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அஃப்கோர்ஸ் ஐ டிட் நாட் டேர்ன் அரவுண்ட் ஆர் ரன் அவே. ஆனால் கண்டிப்பாக நான் திரும்பவோ வேற எங்கேயோ ஓடிவிடவில்லை, அதே இடத்துல நிற்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட் brought அப் லைக் தட். ஏன்னா நான் அந்த மாதிரி வளர்க்கப்படவில்லை. என்னுடைய மாஸ்டர் வந்து என்ன அந்த மாதிரி வளர்க்கவில்லை. ஜான் ஜம்ப்ட் அவுட் அண்ட் இன் எ மோமெண்ட் வாஸ் ஸ்டாண்டிங் பை மை ஹெட். ஜான் உடனே என்ன பண்ணுறான், ஜம்ப் அவுட், அந்த காட்டிலேருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வரான். அண்ட் இன் எ மோமெண்ட் வாஸ் ஸ்டாண்டிங் பை மை ஹெட், உடனே வந்து என் தலை பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டான். ஹி ஹெல்ப் மை பிரிட்டில் அண்ட் காம்ட் மை நர்வ்ஸ். அவன் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு பிரிட்டில் அப்படிங்கிறது இந்த கழுத்தில் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த வண்டிகளுக்கு கழுத்தில் வந்து லெதர் வச்சு கட்டியிருப்பாங்க, அது பக்கத்தில் வந்து நின்னோடனே எனக்கு வந்து காம்ட் மை நர்வ்ஸ், என்னுடைய நடுக்கத்தை வந்து அவன் அமைதிப்படுத்துகிறான். That was close. What shall we do now? Asked my master. That was close. மிக அருகில் இருக்கு, நமக்கு ரொம்ப அருகில், க்ளோஸாக இருக்கு. இப்போ ரோடும் அடைபட்டு விட்டது. நமக்கு என்ன ஆயிட்டு, மிக அருகில் விழுந்து ரோட்டை அடைத்து விட்டது. What shall we do now? இப்போ நம்ம என்ன செய்ய? ரோடு முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டது, அடைக்கப்பட்டு விட்டது, க்ளோஸ் ஆகிக்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்ட்டு ஆஸ்ட் மை மாஸ்டர். மாஸ்டர் வந்து நம்மகிட்ட ஜான்கிட்ட கேட்குறாங்க. வெல் சார், வி கான்ட் டிரைவ் ஓவர் திஸ் பிக் ட்ரீ அண்ட் வி கான்ட் கெட் ரவுண்ட் இட். வி மஸ்ட் கோ பேக் டு 4 crossways. தென் இட் வில் பி அபவுட் 6 miles பிஃபோர் வி கெட் டு த வுடன் பிரிட்ஜ் அகெயின். It will make us late, but Black Beauty is fresh. Well, sir, we can't drive over this big tree. ரோடை வந்து அந்த மரம் விழுந்து அடைத்து விட்டது. நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த காட்டை வந்து இந்த ட்ரீக்கு மேலோடையும் ஏற்றி ஓட்ட முடியாது. அதே மாதிரி இதை சுற்றியும் நம்மளால் வர முடியாது, ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்குது, ரோடு ஃபுல்லாக அடைபட்டு விட்டது. We can't get round it. We must go back. அதனால் நம்ம மறுபடியும் திரும்பவே போக வேண்டும், வந்த வழியாக திரும்ப போக வேண்டும். டு 4 crossways. அங்கே என்னென்னா 4 ரோடு சந்திக்கிற ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது. 4 crossways அப்படின்னா 4 ரோடு வந்து சந்திக்கின்ற பகுதி. தென் இட் வில் பி அபவுட் 6 miles பிஃபோர் வி கெட் டு த வுடன் பிரிட்ஜ் அகெயின். மறுபடியும் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து 6 miles போகிறோம் அப்படின்னா அதுக்கு 6 mile பக்கத்துக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணும், அதே வுடன் பிரிட்ஜ் நமக்கு வரும். இட் வில் மேக் அஸ் லேட் பட் பிளாக் பியூட்டி இஸ் ஃப்ரெஷ். இது நமக்கு லேட் ஆகும், ஆனால் பிளாக் பியூட்டின்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த ஹார்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதனால் போக நமக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜான் ரிப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ். This happened sometimes when the river was flooding. So master did not stop. We were going along at a good speed, but the moment my feet touched to the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. I dared not go forward. I made a dead stop. This happened sometimes when the river was flooding. இது வழக்கமாகவே எப்போவாது நேரக்கூடியது தான். ஏன் அப்படின்னா அந்த ஆற்றில் வெள்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் இந்த மாதிரி சுற்றி போகிறது வழக்கம். ஸோ மாஸ்டர் டிட் நாட் ஸ்டாப். அதனால் மாஸ்டர் வந்து ஸ்டாப் பண்ணல, போவோம் அப்படின்னு கிளம்புவோம். வி ஆர் கோயிங் அலாங் அட் ஏ குட் ஸ்பீட். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். பட் த மொமெண்ட் மை ஃபீட்
டச் த கிரவுண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரிட்ஜ். இப்போ பிரிட்ஜ் பக்கம் அந்த 6 மைல்ஸ் முன்னாடி இருக்கிற பிரிட்ஜ் பக்கம் வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் நல்லா வந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் அதோட கால் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரிட்ஜை தொடவும் ஐ ஃபெல்ட் ஸோ தட் சம்திங் வாஸ் ராங். எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஐ டேர் நாட் கோ ஃபார்வர்ட். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், முன்னாடி போக மாட்டேன். ஐ மேட் அ டெட் ஸ்டாப். டெட் ஸ்டாப் அப்படின்னு உடனடியாக நின்றுது. இவ்வளோ நேரம் நல்ல ஸ்பீடாக வந்தது, உடனடியாக நின்று விடுதல், டெட் ஸ்டாப். Go on, beauty, said my master, and gave me a touch of the whip, but I dared not to move. He gave me a sharp snap of the whip. I jumped, but I dared not go forward. Go on, beauty. போ பியூட்டி, பிளாக் பியூட்டி அப்படின்றது எனக்கு சொல்லுவோம். Go on, beauty, பியூட்டி போ, said my master. என்னோட மாஸ்டர் சொல்கிறாரு. And gave me a touch of the whip. விப் அப்படிங்கிறது இந்த சாட்டை, மாடு குதிரையெல்லாம் ஓட்டும்போது கையில் ஒரு குச்சி வச்சுப்பாங்க, சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு டச் பண்ணுறாப்புல. பட் ஐ டேர் நாட் மூவ். ஆனால் நான் அந்த இடத்த விட்டு நான் விடுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஹி கேவ் மீ அ ஷார்ப் ஸ்னாப் ஆஃப் த விப். உடனே என்ன பண்ணுறாரு, வேகமாக அந்த சாட்டை வச்சு ஒரு அடி கொடுக்கப்ப ஐ ஜம்ப்டு. நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி போகலாம், ஆனால் அடிக்க குதித்து கொண்டே இருக்கிறேன். ஐ டேர் நாட் கோ ஃபார்வர்ட். ஆனால் முன்னாடி போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. There is something wrong, sir, said John. He got down from the cart and came to my head. He took hold of the bridle and tried to lead me forward. Come on, beauty, what's the matter? Just then, the other man at the toll gate on the other side ran out flashing a torch like a madman. There is something wrong, sir. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சம்திங் ராங், செட் ஜான். ஜான் வந்து சொல்கிறான், சார் நம்ம பியூட்டி முன்னாடி போகல அப்படின்னா ஏதோ ஒரு சிறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஹி காட் டவுன். மறுபடியும் ஜான் கீழே வர்றாப்புல. ஹி காட் டவுன் ஃப்ரம் த காட் அண்ட் கேம் டு மை ஹெட். மறுபடியும் அது ஒன்று தலைக்கருகில் வந்துடுறான். ஹி டுக் ஹோல்ட் ஆஃப் மை பிரிடில் அண்ட் ட்ரை டு லீட் மீ ஃபார்வர்ட். பிரிடில் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், அந்த கழுத்தில் கட்டியிருப்பாங்களா, லெதர் பெல்ட் வச்சுக்கிறதுக்கு அந்த வண்டிகளுக்காக கட்டியிருப்பாங்களா, அதை பிடிச்சிக்கிட்டு ட்ரை டு லீட் மீ ஃபார்வர்டு, என்ன முன்னாடி கூப்பிட்டு போக முயற்சி செய்கிறான். கமான் பியூட்டி, வாட்ஸ் த மேட்டர்? அங்கே என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா, வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு முன்னாடி கூப்பிட்டு போக முயற்சி பண்ணுறான். ஜஸ்ட் தென் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, த அதர் மேன் அட் த டோல்கேட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா த என்ட்ரன்ஸில் பே பண்ணி நம்ம கிராஸ் பண்ணுற இடம். The other man at the toll gate on the other side ran out flashing a torch like a madman. Flashing a torch, ஒரு டார்ச்சை வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரனை போல மேட்மேன் மாதிரி என்ன பண்ணுறான், ஓடியே வருகிறான். ஹோய் 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 ஸ்டாப், ஹி கிரைட். அவன் என்ன பண்ணுறான், சத்தம் போடுவான், ஏ வந்துடாத, அங்கேயே நில்லு அப்படின்ட்டு ஒரு கிற்கன் மேட்மேன் மாதிரி என்ன பண்ணுறான், சத்தம் போட்டுக்கிண்டே வருகிறான். வாட்ஸ் த மேட்டர் சவுட்டட் மை மாஸ்டர். எங்கள் மாஸ்டர் இங்கேருந்து சத்தம் கேட்காரு. வாட்ஸ் த மேட்டர், என்ன காரியம், ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் மாஸ்டர் இங்கேருந்து கத்தி கேட்கிறார். The bridge is broken in the middle part of it, has been carried away by the flood. If you come any further, you will be in the river. The bridge is broken in the middle. இந்த bridge வந்து நடுப்பகுதியில் என்ன பண்ணி விட்டது, உடைந்து விட்டது. Part of it has been carried away by the flood. அதற்கு சில பகுதி வந்து என்ன பண்ணிடுறது, வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டது. இஃப் யூ கம் எனி ஃபர்தர், நீங்கள் இன்னும் முன்னாடி வரணும்னு நினச்சிங்கன்னா, யூ வில் பி இன் த ரிவர், நீங்கள் என்ன ஆவீங்க, ஆற்றுக்குள்ளாக போய்விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த டோல்கேட் மேன் வந்து அங்கேருந்து சத்தம் கொடுக்காரு. ஆனால் தேங்க்யூ காட், செட் மை மாஸ்டர், தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். ஒருவேளை இந்த ஹார்ஸ் வந்து முன்னாடி போயிருந்துச்சு அப்படின்னா நேரத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, வெள்ளத்தோடு இவங்களும் அடித்து செல்லப்பட்டிருப்பார்கள். அதனால் கடவுளுக்கு என்ன பண்ணுறாரு, தேங்க் காட் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிறார். யூ ரியலி ஆர் யூ பியூட்டி, said John as he took hold of my bridle and gently turned me round. Of course, I could not tell him what the problem was, but I knew very well that the bridge was not safe. யூ ரியலி ஆர் யூ பியூட்டி, நீ உண்மையிலே அழகு தான் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து he took hold of the bridle and gently turned me round. அந்த பிரிட்டில் எடுத்து ஜென்ட்லி டேண்ட் மீ அரவுண்ட், மறுபடியும் திருப்புகிறாங்க.
Of course, I could not tell him what the problem was. Of course, கண்டிப்பாக I could not tell him what the problem was. அந்த ப்ராப்ளத்தை என்னால் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. பட் ஐ நியூ வெரி வெல் தட் த பிரிட்ஜ் வாஸ் நாட் சேஃப். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரிட்ஜில் போகிறது இப்போ சேஃப் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அந்த கதையோட தலைப்பு பார்த்தோம்னா இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு, லைக் தட். இதுலேயும் அதான் மென்ஷன். ஏன்னா நமக்கு தெரியாது, ஆனால் அந்த அனிமலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஹார்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த பிரிட்ஜில் போகிறது வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிறது அந்த ஹார்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound on the soft wet road. The wind seemed to have settled down. காற்றினாது அமைதலாகிறது. It grew darker and darker. இருட்டி விட்டது. எப்படி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம், ரொம்ப நேரம் ஆகிட்டு அப்படின்ட்டு. இப்போது நம்ம மிகவும் இருட்டி விட்டது. அண்ட் ஸ்டில்லர் அண்ட் ஸ்டில்லர். நைட்டு எப்படி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி வெகு அமைதியாக இருக்காது. ஐ ட்ராட்டட் சாஃப்ட்லி அலாங். ட்ராட்டட் அப்படிங்கிறது மூவ், நகர்ந்து செல்தல். ஐ ட்ராட்டட் சாஃப்ட்லி அலாங், நான் மெதுவாக நகர்ந்து செல்கிறேன். அலாங் த வீல்ஸ், the wheels hardly making a sound on the soft wet road. வீல்ஸ் வந்து சத்தம் கொஞ்சம் அதிகமாக படுகிறது. ரோடு எப்படி இருக்குது, சாஃப்ட் அண்ட் வெட் ரோடு, ஈரமான ரோட்டில் அந்த வீல்ஸ் மட்டும் சத்தம் போடுகிறது. Then Master told John that God had given people brains by which they can find things for themselves. He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to danger. This instinct in animals, he said, had often saved the lives of men. மாஸ்டர் வந்து ஜான்ட்டு சொல்லிட்டு வராங்க, God had given people brains. கடவுள் வந்து மனிதர்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு. விச் தே கேன் ஃபைண்ட் திங்ஸ் ஃபார் themselves. அதனால் அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. He said, however, God had given animals a special knowledge. ஆனால் கடவுள் வந்து விலங்குகளுக்கும் ஒரு சிறந்த அறிவை கொடுத்துருக்கிறார். விச் டிட் நாட் டிபெண்ட் ஆன் திங்கிங் திங்ஸ். அது வந்து பொருளை சார்ந்து கிடையாது. நம்ம மனிதர்கள் தான் இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அனிமல்ஸ் அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் அந்த நாலேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் வாஸ் மச் குயிக்கர் டு ரெஸ்பாண்ட் டு டேஞ்சர். ஒரு டேஞ்சர் வருதுன்னா அது குயிக்காக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். திஸ் இன்ஸ்டிங்க்ட் இன் அனிமல்ஸ், இந்த உள்ளுணர்வு, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு இன் அனிமல்ஸில் இஸ் செட் had often saved the lives of men. நிறைய மனிதர்களை காப்பாற்றிருக்கிறது. அதனால் நமக்கு ஒரு கம்பெனியாக ஒரு அனிமலை வைத்திருந்தால் நம்ம டேஞ்சர்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. John had many stories to tell of dogs and horses and the wonderful ways they had saved the lives of people. He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do. John had many stories. ஜான்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது இந்த மாதிரி டாக்ஸ், ஹார்ஸ்லாம் எப்படி மனிதர்களை காப்பாற்றினது அப்படிங்கிறதுக்கு. He thought many people did not take very good care of their animals. ஆனால் இவன் நினைக்க நிறைய மனிதர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரதிபலனா அனிமல்ஸ்கிட்ட செலுத்துறது இல்லை. ஆர் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் ஆஸ் தே ஷுட். அதை வந்து ஜஸ்ட் ஒரு மிருகமாகவே பார்க்காங்க, அது நமக்கு ஒரு கம்பெனி அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ஜான் நினைத்து கொண்டு வருவாங்க. At last we got back to Master's house. We saw that all the lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master. கடைசியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், மாஸ்டரோட ஹவுஸுக்கு ரீச் ஆகிட்டோம். We saw that all the lights were on. ஆனால் அந்த வீட்டில் நைட் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தோம், ஆனால் எல்லா லைட்டுமே ஆனில் இருக்குது. As we came up to the door, Mistress ran out to greet Master. வீட்டு கதவு பக்கம் வந்தோடனே மிஸ்ட்ரஸ், அந்த மாஸ்டரோட மிஸ்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க வேகமாக ஓடி வராங்க. டு க்ரீட் மாஸ்டர், மாஸ்டர் வரவேற்கிறதுக்கு வேகமாக வராங்க. ஆர் யூ சேஃப் மை டியர்? ஓ, ஐ ஹாவ் பீன் ஸோ worried about you. Did you have an accident? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஐ ஹாவ் பீன் ஸோ worried about you. நீங்கள் வர இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னோடனே நான் ரொம்ப பயந்து ஓரி ஆகிட்டேன். Did you have an accident? உங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? No my dear, but if Black Beauty had not been wiser than we were, all three of us would have been drowned at the wooden bridge. இல்லை, எனக்கு ஒன்றுமே ஆகலை,
ஆனால் பிளாக் பியூட்டி மீன்ஸ் இந்த ஹார்ஸ். பிளாக் பியூட்டி அப்படிங்கிறது ஹார்ஸ் மீன்ஸ் had not been wiser than we were. எங்களோட சிறந்த அறிவாளித்தனமாக இல்லை அப்படின்னா all three of us would have been drowned at the wooden bridge. நாங்கள் முன்வருமே என்ன பண்ணியிருப்போம், ட்ரவுன் அப்படிங்கிறது மூழ்கி விடுதல். அந்த உட்டன் பிரிட்ஜில் வெள்ளம் அடிச்சிட்டு போச்சுல, அந்த ஆற்றோட நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், மூழ்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரிப்ளை பண்ணுறாங்க. They went into the house and I heard no more. John took me to the stable. Oh, what a good supper he gave me that night. And then a really thick bit of straw. I was grateful for everything, for I was tired. Then went into the house and heard no more. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க. They went into the house. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க பேச்சு எனக்கு கேட்கல. ஜான் டுக் மீ டு த ஸ்டேபிள். ஸ்டேபிள் அப்படிங்கிறது அந்த குதிரை லாயம்னு சொல்லுவாங்க, தங்க வைப்பாங்கல்ல அந்த இடம். ஜான் டுக் மீ டு த ஸ்டேபிள். ஓ, வாட் எ குட் சப்பர் ஹி கேவ் மீ தட் நைட். அன்றைக்கி நைட் எனக்கு இரவு நல்ல சாப்பாடு. சப்பர் அப்படிங்கிறது இரவு நேர உணவு. நல்ல சாப்பாடு தந்தாங்க. அண்ட் தென் ரியலி திக் பெட் ஆஃப் ஸ்ட்ரா. உண்மையில் இந்த ஸ்ட்ரா அப்படிங்கிறது வைக்கும். பெட் வந்து எனக்கு எப்படி இருக்குது, திக் பெட் ஆஃப் நிறைய ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணாங்க, தர்றாங்க. I was grateful for everything, for I was tired. நான் வந்து I was grateful, நன்றி கூறுகிறேன் for everything, நடந்த எல்லாத்தையுமே நினைத்து I am grateful, நன்றி கூறுகிறேன் for I was tired, நான் இப்போ டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. And 10 to next spring glossary. Honest, tied the horse to cart using strips of leather and metal fittings. அந்த குதிரையை வந்து அந்த வண்டியோட சேர்த்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற லெதர் அண்ட் மெட்டல் ஃபிட்டிங்ஸ் தான் ஆனஸ்ட். டோல்கேட், எ கேட் அக்ராஸ் எ ரோட் ஆர் பிரிட்ஜ் அட் விச் ட்ராவலர்ஸ் மஸ்ட் ஸ்டாப் அண்ட் வே. பணம் கட்டி நம்ம பயணம் செய்கிறது தான் டோல்கேட். ஸ்டடி, ஸ்ட்ராங், ground, deep sound, bridle, a set of leather straps tied around the neck of the horse to control it. அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதோட நெக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டியிருக்காங்க. இன்ஸ்டிங்க்ட், an innate typically fixed pattern of behavior in animals in response to certain stimuli. ஏதாவது உடனடி ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு உள்ளுணர்வு. A dead stop, complete and sudden stop. And for your homework students, you have to write the choose the best option, match the following and filling the blanks. You have to write the choose the best option number 1, and second match the following, third filling the blanks, and also you have to write the question answers in your English notebook. This is your homework for today's class. Thank you, students.